கொப்பம்பட்டி வெர்சஸ் மங்களபுரம். கொப்பம்பட்டி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஒரு பவுலருக்கு 2 ஓவர், 1 ஓவர் காமன் பவர் பிளே. பாலு மற்றும் ஜீவா. பாலு ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கில் ஜீவாவும் இருப்பார். மங்களபுரம் அணிக்காக கொப்பம்பட்டி அணிக்காக செல்வா ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை வீச வந்திருக்காரு. 30 yard சர்க்கிளுக்கு வெளியே 2 ஃபீல்டரோட ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு செல்வா. லெஃப்ட் ஹேண்டு. ஃபஸ்ட் பால் டாட் பால், ஒரு காற்று வெளியீடை. செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் உடச்சி போட்டிருக்கானா, இந்த பாலை பனிஷ் பண்ணிட்டாரு. 6 அடிச்சிட்டாரு. அந்த மரத்துக்கு ரொம்ப தூரமாக அடிச்சிருக்காரு. இந்த திசையில் வர ஃபஸ்ட்டு 6. ஃபைன் லெக்கில் செம்மையாக ஆடினார். போன பாலை டாட் வச்சார், இந்த பாலை கரெக்டாக பிக் பண்ணிட்டாரு. 2 பாலை டாட் வச்சாலும் 3ஆவது பாலை பிடிச்சி அடிச்சிட்டாரு 6. 4வது பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். டீப்பில் ஒரு ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. கம்பேக் கொடுத்துட்டாரு செல்வா. மங்களபுரம் ஓப்பனிங் விக்கெட்டை இழக்கிறாங்க. மங்களபுரம் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் கமலேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. செல்வா அந்த ஒரு 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, ஆனால் அதை பனிஷ் பண்ணல. ஸ்ட்ரைட்டில் சிங்கிள் அடிச்சுட்டு இந்த ஓவர் முடியுது. சிங்கிள். கொப்பம்பட்டி அணிக்காக நியூ பவுலர் சரவணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1 ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணி மங்களபுரம். 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. எங்கேயோ போயிடுச்சு, ஆனால் டிஸ்டன்ஸு கவர் ஆகலை. ஆனால் அவுட் கொடுத்துருக்காங்க. நோ பாலும் கொடுக்கல. ஒரு ஃபுல் டாஸ் பாலை சரியாக பிக் பண்ணார். ஆனால் கிரவுண்டு வந்து ரொம்ப பெருசு அந்த மிட் விக்கெட் திசையில், அதனால் டிஸ்டன்ஸ் இல்லை. ஓப்பனிங் விக்கெட், அடுத்த விக்கெட்டையும் இழக்கிறாங்க மங்களபுரம். 3rd பால் ஒரு நல்ல யார்கர், டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் சங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. தேர்ட்மேன் திசையில் தலைக்கு மேலே தூக்கி விட்ருக்காரு. பவுண்ட்ரி கோட்டை நோக்கி வேகமாக பால் போயிட்டுருக்கு. ஆனால் பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணுமா? பண்ணியிருக்கு. பவுண்ட்ரி. சந்தித்தா ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு யார்க்கரு, ஆனால் இந்த வாட்டி பேட்டில் பட்டுருச்சு. 1 ரன் ஓடி இருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் இந்த வாட்டி ஒரு எட்ஜி, கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் மதன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஒயிட். ரீபால் ரிட்டன் ஆடி இருக்காரு. கீப்பர் டாட். சம பால். ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவிட்டே அணியின் எண்ணிக்கை 14. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மனோகர். 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. முட்டைக்கு லெக் சைடு ஃபீல்டர் கைக்கே அங்கே ஜட்ஜ் பண்ணாமல் ஓடுறாங்க. ரன் அவுட். நெக்ஸ்ட் பால் மிட் விக்கெட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. கேப்பில் போகுது, ஆனால் 2 ஓடுவாங்களா? இல்லை, ஓடலை. நல்ல த்ரோ. சிங்கிள் மட்டும். மதன் ஸ்ட்ரைக்கில். ஒயிட். நியூ பேட்ஸ்மேன் ஜெமினி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் அழகாக பிக் பண்ணார். ஸ்லிப்பில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. டைரக்ட் அவுட்டாக இருந்தால், டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் அவுட்டு. இல்லை, ஒரு ரன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரீபால். ஒயிடு கோட்டை ஒட்டி போட்டார். பால் எங்கேயும் போல, பிச்சில் தான் கிடக்குது. டாட் பால். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அதே கோட்டில் அதே இடத்துலையே போட்டார். ஒயிடு கோட்லேயே அந்த கோட்டை கனெக்ட் பண்ணி அந்த கோட்லேயே த்ரோ அடிக்கிறாரு. லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு. அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி இந்த பாலை பனிஷ் பண்ணிட்டாரு.
கிளியர் பண்ணிருச்சு. ஸ்ட்ரைட்டில் 6. லாஸ்ட் பாலை 6ஓட முடிக்கிறாரு. 23 ரன் அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் சரவணன் ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஆனால் பால் குத்தி டைரெக்ஷன் திரும்பிருச்சு. ஆனால் 2 ஓடுறாங்க, இல்லை 3வது ரன்னும் ஓடுறாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க ஃபஸ்ட்டு பாலு. 4வது ஓவரில் 2வது பால் மதன் சைக்கிளை அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி லெக் சைடில் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. ஆனால் 2வது ரன்னு ஓடலை, 1 ரன்னு தான் ஓடிருக்காங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் சரவணன் இது வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காரு. இந்த பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். அங்கே ஒரு ஃபீல்டர் டீப்பில் இருக்கார். ஆனால் பால் 1 பீச்சில் கலெக்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே 2 ஓடுறாங்க, கீப்பர்ட்ட துறவுறாரு. 2. நெக்ஸ்ட் பால் இந்த வாட்டி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் டீப்பில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஓடி வந்து பாலை தடுத்துருவாரா, தடுத்துட்டாரு. ஆனால் இங்கே 2 ரன் ஓடுறாங்க. நிறையா ஓடி எடுக்கிறாங்க. 6 பவுண்டரி அடிக்க முடியலனாலும் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு மறுபடியும் கேப்பில் மிட் விக்கெட்டில். அங்கே பவுண்டரியா இல்லை, குட் ஸ்டாப். அங்கே நல்ல த்ரோ, அதுவும் கூட சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. மங்களபுரம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை பிடிச்சி அடிப்பாங்க கண்டிப்பாக. கொப்பம்பட்டி எஃபெக்ட் போடணும். இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரவீன். 5வது ஓவரில் ஃபஸ்ட் பால் 2 நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டு பவுலர் கைக்கு அடிச்சு ஓட முடியல, 2 டாட். செகண்ட் பால் ஒயிட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரு. எங்கேயோ அடிச்சிட்டாரு வெளியே. நெக்ஸ்ட் பால் இது அடிச்சிருக்காரு மறுபடியும் 1 பீச்சில். அங்கே பாலை ஸ்டாப் பண்ண முடியுமா, முடியலை. பவுண்ட்ரி அடுத்த பவுண்ட்ரி எடுத்து வந்திருக்காரு. ஹாட்ரிக் பவுண்ட்ரி வருமா, வந்திருக்கு. ஒரு 6, ஒரு 4, மறுபடியும் ஒரு 6. செம்மையா பிக் பண்ணிட்டாரு இந்த ஓவரை. குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டாரு. 16 ரன்னு. ஜெமினி பேட்டு இருந்து பறக்குது பால், நெஞ்சு துடிக்குது. ஜெமினி தான். அடுத்த ஒரு 6 ஸ்ட்ரைட்டில். இதோட 3வது 6. ஒரு 6, ஒரு 4, ஒரு 6, மறுபடியும் ஒரு 6. ஜெமினி பேட்லேருந்து அட்டி சுற்றி காமிச்சிட்ருக்காரு. இந்த ஓவரை பிரிச்சுட்டாருன்னு சொல்லலாம் பிரவீன் ஓவரை. லாஸ்ட் 1 பால் பனிஷ் பண்ணுவாரா, பனிஷ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஒரு 6. ஹாட்ரிக் 6. 4 6 அடிச்சிருக்காரு. 1 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. போன ஓவர் பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மணிகண்டன். சைக்கிளில் மதன். மங்களபுரம் பேட்டிங் செம்மையாக ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவரை என்ன பண்ண போகிறாங்க, ஒரே எஜ்ஜி தான். ஆனால் யாரும் ஃபீல்டர் இல்லை, அங்கே கேட்ச் பிடிக்க முடியல. 1 ரன் ஓடுறாங்க. மறுபடியும் ஜெமினி ஸ்ட்ரைக். செகண்ட் பால் ஜெமினி இந்த பாலை அடிச்சிருக்காரு. மறுபடியும் அடுத்த ஓவரில் அவர் சந்தித்த ஃபஸ்ட்டு பால். டிஸ்டன்ஸ் இருக்கா, இருக்கு. அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும், பாலை பிடிக்க முடியலை. 6. இந்த வாட்டி ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு ஜெமினி. இந்த பாலும் 6ஆ இல்லை, ஆனால் பவுண்ட்ரியா இல்லை. அங்கே ஒன் பிச்சில் அங்கே ஃபீல்டர் பாலை கரெக்ட் பண்ணி தப்பாக துற விட்ருக்காங்க. அதனால் 2 ரன் ஓடுறாங்க. மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு. அங்கே ஒரு ஓவர் த்ரோவில் 4வது ரன் ஓடுறாங்க. இல்லை, கீப்பர் த்ரோ விட்டு மிஸ் பண்ணிட்டாரு. அது பவுண்ட்ரியா, பவுண்ட்ரியை கோட்டை தோடிக்கிட்டு இருக்கு. பவுண்ட்ரி கிராஸ் பண்ணலை. இல்லை, ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு பாலுக்கு 8 ரன் அடிச்சிட்டாங்க.
4 ரன் ஓடி எடுத்தாங்க. 4வது ரன் ஓவர் த்ரோ, அது பவுண்ட்ரி. ஒரு பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. சரித்திர சாதனை. நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறோம். ஒரு பாலுக்கு 8 ரன்னு. செகண்ட் பால் திரும்பவும் ஒரு 6 ஜெமினி பேட்லேருந்து. இதுவும் எங்கேயோ போயிடுச்சுங்க. இந்த பாலெல்லாம் பிடிக்க கூட முடியாதுங்க. ஒரு 100 மீட்டர் இருக்கும். சிக்ஸர் மலை அடித்தா எல்லா பாலும் 6 தான். பேட்ஸ்மேன் 50 அடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள் ஜெமினி. நெக்ஸ்ட் பால். எல்லா பாலும் வானத்திலே தான் இருக்குது. இந்த பாலும் வாங்கிக்கோவா இல்லை ஓடி வராரு ஒரு ஃபீல்டரு. கேட்ச் பிடிப்பாரா இல்லை, ஒரு மிஸ் ஃபீல்டு. அங்கே கேட்ச் பிடிக்க முடியல. 2 ஓடி இருக்காங்க. ஜெமினி மறுபடியும் ஸ்ட்ரைக்கு. எல்லா பாலும் வானத்திலே தான் இருக்குது. ஒரு பெரிய விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால். இந்த ஓவரையும் பெரிய ஓவராக அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் பாலை என்ன பண்ண போகிறாங்க? உடம்புல போட்டார். ஒன்றுமே பண்ண முடியல. சிங்கிள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. மங்களபுரம் செம்மையாக பேட்டிங் ஆடிட்டாங்க. ஜெமினிக்கு வாழ்த்துக்கள். ப்ரோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. லைக் பண்ணிட்டு பாருங்கள். 85 ரன் அடிச்சிருக்காங்க மங்களபுரம். கொப்பம்பட்டி 6 ஓவரில் 86 ரன் அடிக்கணும். இது ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச்சு. இன்றைக்கி மேட்ச்லேயே மங்களபுரம் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டாங்க. ஜீவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை கூட மங்களபுரம் அணிக்காக. கொப்பம்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேர் செல்வா மற்றும் சூர்யா. செல்வா ஸ்ட்ரைக்லேயும் நான் சிங்கில் சூர்யாவும் இருப்பார். பவர் பிளேயில் ஃபஸ்ட் பால் செல்வா ஸ்ட்ரைக்கில். அது சைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் விட்றாங்க. ரன் அவுட்டா? டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜி. கீப்பரை கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். ஓப்பனிங் விக்கெட் இழக்கிறாங்க. மனோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பவர் பிளேக்குள்ளேயே வந்துட்டார். நெக்ஸ்ட் பால். இது ஒரு எட்ஜி, ஆனால் ஸ்லிப் இருக்கார். அங்கே ரன் எதுவும் பெருசாக போகலை. சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. பவர் பிளே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் கொப்பம்பட்டி. இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஒரு 6 பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வரல. கண்டிப்பாக ஹை ஸ்கோரை வின் பண்ணணும். அவங்க பவர் பிளேயில் ஒரு 6 பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வரணும் குயிக்காக. நெக்ஸ்ட் ஒன் செல்வா ஸ்ட்ரைக்கில். ரிட்டன் ஆடி இருக்காரு. ஆனால் இந்த வாட்டி பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 1 pitch 2 pitchல பவுண்ட்ரி கிராஸ் பண்ணுது. ரிட்டனில் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு செல்வா. லாஸ்ட் ஒன் பால் பவர் பிளேயில். உடம்புக்கு போட்டாங்க. லெக் சைடு க்ளோஸில் தொட்டு விட்டு எண்டு மாறிக்கிறாரு செல்வா. ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயை சரியாக யூஸ் பண்ணலைன்னு தான் சொல்லணும். பவுலர் பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 2வது ஓவர் போட வர்றாரு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் செல்வா சைக்கில். இங்கே பவர் பிளே சர்க்கிள்குள்ளே நிற்கிது ஆஃப் சைடு. அங்கே விக்கெட். செல்வா ஓப்பனிங் விக்கெட்டையும் இழக்கிறாங்க. அடுத்த விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால் ரீபால். ரிட்டர்ன் ஆடி இருக்காரு. டட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். அதையே மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். பெரிய ஸ்கோர் அடிக்கணும். அவங்க பேட்டையே விடலை. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்க்கரு. பவுலரால் ஸ்டாப் பண்ண முடியல. பவுலர் தலைக்கு மேலே. சிங்கிள் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு கேப்பில் போகுது. பவுண்ட்ரி. லாஸ்ட் பாலில் பவுண்ட்ரியோட முடிக்கிறாங்க. 2 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. 2 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவரை வீச கமலேஷ். மனோ ஸ்ட்ரைக்கில். 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒரு ஃபுல் பேஸில் போட்டார். ஒரு எட்ஜு கேப்பில் போகுது. ஆனால் பவுண்ட்ரி போகுமா? பால் ஸ்லோவாகி நின்றுச்சு. இங்கே 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் ஃபேஸில் போட்டார். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட ட்ரை பண்ணார். அது ஒய்டாக போயிடுச்சு.
ரீபால் உடம்புக்கு போட்டிருக்காரு. இந்த பாலும் ஒய்டு. நெக்ஸ்ட் பால் இல்லை, பால் எங்கேயும் போல, கீப்பர்ட்ட தான் இருக்குது. ஒரு ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். அவுட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் பேஸில் போட்டார். எக்ஸ்ட்ரா கவர் அடிக்கிறாங்க. ஒரு ஃபீல்டர் பின்னாடி இருக்கார். ஜெமினி குட் கேட்ச். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க கொப்பம்பட்டி. பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டிருக்கு. ரன் எதுவும் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காங்க. கேப்பில் போகுது. 2 ரன் ஓடுறாங்க. த்ரோ மாற்றி விட்டனால பவுலர் 2 விட்டாங்க. கீப்பர் 2 விட்டு இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 இந்த ஓவர் முடியுது. கொப்பம்பட்டி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவுலர் ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரவணன் சைக்கிள் இருக்கார். அங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மதன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூ பவுலர். ஃபஸ்ட் பால் டட் பால். செகண்ட் பால் ஒரு காற்று வெளியே டட் பால். நெக்ஸ்ட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். அங்கே ஒரு எட்ஜு, ஒரு லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். அங்கே கல் பட்டு ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிடுச்சு. பவுண்ட்ரி. ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. பவுலரே ஓடி போய் கேட்ச் பிடிப்பாரா? இல்லை. பவர் பிளே சர்க்கிள்குள்ளே ஒரு ஃபீல்டர் இருக்கார். விக்கெட். பவுண்ட்ரி அடித்தாலும் அடுத்த பால் அந்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாரு. மதன். மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால். மதன் செம்மையாக பவுலிங் போடுறாரு. கரெக்டாக பிச் பண்ணுறாரு. கரெக்டான இடத்துல கரெக்டான லென்த்தில் போடுறாரு. கீப்பர் டாட். லாஸ்ட் 1 பால். இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு மதன். இந்த பாலும் பெரிய ரன் எதுவும் ஓட முடியல. டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாரு மதன். சூப்பர் பவுலிங். 24 ரன் அடிச்சிருக்காங்க குப்பம்பட்டி. 5 ஓவரில் ஃபஸ்ட் பால் பிரகாஷ். ஃபஸ்ட் பாலே போல்ட் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் விவேக் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஒரு நல்ல யார்க்கரு. செம்ம டாட்டுங்க. ஸ்டெப்பில் இருந்து தான் தூக்கி போகிறாரு. ஆனால் ஃபுல் ஃபேஸில் போகிறாரு. ஒரு நல்ல யார்க்கரு. இங்கே ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள். மணி ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு ஒரு குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்க்கரு. அதை பிக் பண்ண முடியலை. கேப்பில் போகுது. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஒரு தப்பான ஓவர் த்ரோ. நான் பேக்கப் இருக்காங்க. ஓடலை. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் போல்டு. அது 2வது போல்டு எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாலும் போல்டு, லாஸ்ட் பாலும் போல்டு. பிரகாஷ் அருமையாக பந்து வீசியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட யார் சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் அடிச்சிருக்காரு. 6 மரத்தில் போய் விழுந்துருச்சு. 6 ஃபஸ்ட்டு பாலு. மேக்ஸிமம் 6 எடுத்துகிட்டு வராங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஃபஸ்ட்டு 6 இப்போ தான் அது லாஸ்ட் ஓவர் அடிக்கிறாங்க. அது 6 6 தான் இருக்கும். செகண்ட் பால் இந்த பாலு டாட் பால். கீப்பர் கைப்பட்டு கும்பல் அடித்து ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். பேட்ஸ்மேன் ராகுல் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் தூக்கி போட்டிருக்காரு. ஆனால் அடிக்க தவறிட்டார். காலில் பட்டு பவுலருக்கே போயிடுச்சு வந்து. டாட். சும்மா தூக்கி போடுறாரு அல்வா பால் மாதிரி. ஆனால் பேட்ஸ்மேன் அதை கரெக்டாக பிக் பண்ண முடியலை. டாட். மறுபடியும் நெக்ஸ்ட் பால் மறுபடியும் தூக்கி தான் போட்டிருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி டாட் பால். லாஸ்ட் 1 பால் இந்த பாலை பிக் பண்ணியிருக்காரு. அங்கே கேப்பில் போகுதா? இல்லை. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள். ஆனால் மேட்ச் எண்டுக்கு வருது. மேட்சை வின் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.